मातर्ने मधुकैटभग्निमहिषत् प्राणापहारोद्यमे हेला निर्मित धूम्रलोचनवते हे चण्डमुण्डार्धिनी निःशेषीकृत रक्तबीजदनुजे नित्ये निशुम्भापहे शुम्भध्वंसिनि संहराशु दुरितम् दुर्गे नमस्ते अम्बिके शृणु देवि प्रवक्ष्यामि कवचम् सर्वसिद्धितम् पठित्वा पाठयित्वा च नरो मुच्येत सङ्कटात् अज्ञात्वा कवचम् देवी दुर्गा मन्त्रम् च यो जपेत् न चाप्नोति फलम् तस्य परम् च नरकम् व्रजेत् उमादेवीर्शिरः पातु ललाटे शूलधारिणी चक्षुषी केसरी पातु कर्णौ च द्वारवासिनी सुगन्धानासिकम् पातु वदनम् सर्वधारिणी या जिह्वाम् चण्डिका देवी ग्रीवायाम् सौभद्रिकानथा अशोकवासिनी चेतो द्वौ बाहू वज्रधारिणी हृदयम् ललिता देवी उदरम् सिंहवाहिनी कटिम् भगवती देवी द्वावूरू विन्ध्यवासिनी महाबला च जङ्गे द्वे पादौ भूतलवासिनी एवम् स्थितासि देवि त्वम् त्रैलोक्ये रक्षणात्मिका रक्ष माम् सर्वगात्रेषु दुर्गे देवी नमोस्तुते। என் பேர் புஷ்பா. நாங்கள் அம்பாசமுத்திரத்தில் குடியிருக்கோம். இவங்க என்னுடைய தோழியோட வீடு தான் இது. நாங்கள் தலைமுறையாக குலு வச்சிட்ருக்கோம். என் நவராத்திரியினுடைய சிறப்பே என்னன்னு கேட்டாக்கா, தேவி பரிபாலனை பண்ணுறதாக ஒரு இது. ராஜராஜேஸ்வரி அம்பாளாக நாங்கள் வழிபடுறோம் நவராத்திரி நாயகியை. 9 நாளும் நாங்கள் வர்ற விருந்தாளிகள் வெத்தலை மங்கள பொருட்கள் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதுக்கப்புறம் இதனால் நல்ல ஒரு சுபிட்சகரமான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி எங்களுடைய நம்பிக்கை. அது விஜயதசமியை தான் நாங்கள் அரக்கர்கள் அழித்த நாளாக தேவி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதோ விஜயதசமியோடு இதை நாங்கள் முடிச்சுக்கிறோம் நவராத்திரியை.
பேர் உமா. 35 வருஷமாக கொலு வைக்கிறேன். இந்த செட்டியார் பொம்மை எங்கள் அம்மா வச்சது. அது 100 வருஷம் இருக்கும். இதெல்லாம் புதுசு. நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வைப்போம், பரம்பரையாக வைப்போம். பேர் வந்து பிரியா. கொலு ஸ்டார்ட் பண்ண வந்து நாங்கள் வந்து 5 வருஷமாக வச்சிட்ருக்கோம். இதனால் எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, நாங்கள் எப்போ வைக்க ஆரம்பித்தோமோ அதுலேருந்து எங்கள் வீட்லேயும் சரி, எங்களோட குழந்தைங்களோட படிப்பு செல்வம் எல்லாமே சரி, வச்ச ஆரம்பிக்கிறதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் என்னெல்லாம் காலையில் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது அம்மனுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு உட்காந்து பாட்டெல்லாம் படித்து வழிபடுவோம். அதே மாதிரி சாயங்காலமும் அப்படி தான். பிள்ளைங்களை பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுவோம். இதனால் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே நன்மை அடைகிற மாதிரி நாங்கள் எல்லாருக்காகவும் சேர்ந்து வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அம்மனை ஏதாவது ஒரு ரூபத்தில் அம்மன் எங்கள் வீட்டுக்கு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தினமும்
அம்மனை வேண்டி பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை என்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறி இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னுக்காக வேண்டிக்கிறோம். அம்மன் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு உண்மையான ஒரு அம்மனாகவே நாங்கள் நினச்சி தினமும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி இந்த அம்மனை அலங்கரிச்சிட்ருக்குறோம். அப்புறம் முதல் படியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்கள், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அறுபடை வீட்டில் முருகன் எப்படி ஒவ்வொரு அலங்காரத்தோடு இருப்பாங்களோ அந்த மாதிரி அமைச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்கள், அதுக்கும் மேலே அஷ்டலட்சுமி அலங்காரம், அஷ்டலட்சுமி என்னென்ன ரூபத்திலலாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி அலங்கரிச்சிருக்கிறோம். அதுக்கும் மேலே தசவதார சிலை வச்சுருக்கிறோம். அதுக்கு மேலே மீனாட்சி அம்மன், காயத்ரி அம்மன், இந்த மாதிரி பள்ளிகொண்ட பெருமாள், இந்த அம்மன்லாம் அலங்கரிச்சிருக்கிறோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அண்ணாமலை உண்ணாமலை அம்மன், அதுக்கு மேலே கும்பம் வச்சு சூரிய தாழ்வார், முருகன் வந்து ராஜ அலங்காரத்தோடு இருக்கிற மாதிரி, அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில், அப்புறம் பிள்ளையார், அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நம்ம மூல கடவுளான கணபதியை வச்சுருக்கிறோம். இது எல்லாமே ஒவ்வொரு படியாக நாங்கள் பார்த்து நம்ம எல்லா சாமியும் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்து வேண்டிகிட்டே வச்சுருக்கிறோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண ஊர்வலமாக வச்சுருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து மாயா பஜான்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த பொம்மைகள் வச்சுருக்கிறோம். அப்புறம் சாய்பாபா சிலை. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து கோபியர்களோட நடனம் ஆடுற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்கிறோம். அப்புறம் உரியடிக்கிற கிருஷ்ணர் வச்சுருக்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் புதுசாக பார்த்து வாங்கின சிலைகள் இது எல்லாமே. அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கைலாய மலை, அதுக்கடுத்து ஐயப்பர் சிலை வச்சுருக்கிறோம். மாலை போட்டு போகிற மாதிரி 18 படி ஏறுற மாதிரி வச்சுருக்கிறோம். நவக்கிரக சிலைகள் இந்த சைடு வச்சுருக்கிறோம். அப்புறம் ஒரு கும்பம் வச்சு 2 பக்கமும் கணபதி இருக்கிற மாதிரி அலங்கரிச்சிருக்கிறோம். அப்புறம் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா பொதிகை மலையிலேருந்து ஆரம்பித்து நம்ம கல்யாண தீர்த்தம், அதிலேருந்து அகஸ்தியர் அருவிக்கு வந்து நம்ம முருகன் வந்து எப்படி காட்சியளிக்கிறாரு, அதிலேருந்து அப்புறம் பாபநாசம் வந்து சிவன் எப்படி நமக்கு காட்சியளிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு கற்பக விநாயகரை உருவாக்கி இருக்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள், பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து எங்களோட முழு ஈடுபாடு இதில் போட்டிருக்கோம். ஏதோ எங்களால் முடிஞ்சதை செஞ்சுருக்கோம். அம்மனை வேண்டிட்டு நாங்கள் எல்லாமே பண்ணோம். எதுவும் தப்பு இருந்தால் அம்மன் தான் மன்னிச்சுக்கணும். அஷ்டலக்ஷ்மியே தாயே, என்றும் இஷ்டங்களை நிறைவேற்றி கஷ்டங்களை நீக்கும் அஷ்டலக்ஷ்மியே தாயே, என்றும் இஷ்டங்களை நிறைவேற்றி கஷ்டங்களை நீக்கும் அஷ்டலக்ஷ்மியே தாயே உந்தன் அருளையே, நவராத்திரி நாட்களில் உந்தன் அருளையே, நலம் யாவும் நாடியே வந்தோர்க்கு அளிப்பாய். நவராத்திரி நாட்களில் உந்தன் அருளையே, நலம் யாவும் நாடியே வந்தோர்க்கு அளிப்பாய். அஷ்டலக்ஷ்மியே தாயே, என்றும் இஷ்டங்களை நிறைவேற்றி கஷ்டங்களை நீக்கும் அஷ்டலக்ஷ்மியே தாயே தாயே விநாயகனே, வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே, அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா, ஆனை முகத்து விநாயகனே, வெள்ளிக்கொம்ப விநாயகனே, வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே, அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா, ஆனை முகத்து விநாயகனே, அகமும் புறமும் இருப்பவனே, அடியார்கள் துயர் துடைப்பவனே, ஆதோரத்திலும் குளக்கரை தனிலும் அமர்ந்தாய் காட்சி புரிபவனே, வெள்ளிக்கொம்ப விநாயகனே, வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே,
அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா ஆனை முகத்து விநாயகனே ஓங்கார பொருளின் தத்துவனே உள்ளத்தில் குடி கொண்டவனே உன் புகழ் பாடும் பக்தர்கள் குறையை உடனடியாக தீர்ப்பவனே வெள்ளி கொம்ப விநாயகனே வினைகள் தீர்க்கும் மைங்கரனே அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா ஆனை முகத்து விநாயகனே பக்தர்கள் நாங்கள் ஒன்று கூடி பாத மலர்களை பணிகின்றோம் இங்கிருந்தருள வேண்டுமையா எங்கள் குறைகளை தீருமையா வெள்ளி கொம்ப விநாயகனே வினைகள் தீர்க்கும் மைங்கரனே அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா ஆனை முகத்து விநாயகனே कुमारस्य च तत्त्वानि या सृजत्यपि लीलया कादि नभी च देवान्तान् कुमारीं पूजयाम्यहम् नायगी